கருமவினை என்னும் கடலில் சிக்கித் தவிக்கும் உன்னை வளமான வாழ்க்கை என்னும் கரை சேர்த்து உன்னை வசதியோடு வாழ வைப்பேன். எனவே துன்பங்கள் தொடர்கிறதே என கவலைப்படாதே. புயலுக்கு பின் அமைதி அல்லவா? அதுபோல் துன்பத்திற்கு பின் இன்பம் அல்லவா? நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை அனுபவிப்பாய். நீ அனைவரும் பாராட்டும்படி சிறப்பாக வாழப்போகிறாய். எனது அருள் உனக்கு என்றும் உண்டு. உன் பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இப்போது என் முதல் வேலையாக இருக்கிறது. நீ கலங்காமல் இரு. நீ என் முன்னால் நின்று வேண்டும் போதே என் ஆசீர்வாதத்தால் பதில் தர ஆரம்பித்து விட்டேன். விரைவில் உன்னை சோதனைகளிலிருந்து விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிக்கும் அத்தருணங்களில் மாற்றத்தை நீ உணர முடியும். மனம் போல் வாழ வழியும் கிடைக்கும். எல்லா ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம். எல்லாம் சுகமாகிவிடும். நீ முன்னேறுவாய். எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம். கட்டாயம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். அதிசயம் விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியையும் எப்போதும் நிரம்ப பெற்று சிறப்பாக வாழ்வாய். உனக்கு ஒரு நல்ல வழியை அமைத்துக் கொடுக்க நான் என்றென்றும் உனக்கு பக்கத்துணையாய் இருந்து வழி நடத்திடுவேன். நீ எல்லா சுகத்தோடும் வாழப்போகிறாய். எந்த தீங்கும் உனக்கு நடக்க விட மாட்டேன். என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன். நல்ல செய்தி உன்னை நாளை தேடி வரப்போகிறது. அதை நீ அனுபவிக்க மகிழ்ச்சியோடு தயாராயிரு. நீ அனுபவிக்க முடியாத பல துன்பங்களை அனுபவித்து விட்டாய். இனி நல்லது மட்டுமே நீ அனுபவிக்கப் போகிறாய்.